குழுவாளிலேருந்து பண்ணிட்டு இருக்கா போல. குழுவாளிலே முத்துவன் அவர் நடந்தாலே ஸ்டைலா இருக்கு. கடைசியா நடந்து போவாரு, அதுல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்தாரு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சினிமா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருடி உடனே வாடி சினிமா கட்சம் இருடின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேபி ஒன்று இறந்துச்சு. பொண்ணு இறந்துச்சு. ஒய்ஃபுக்கு. ஆமாம் ஒய்ஃபு வயிற்றுலேயே இறந்துட்டாங்க குழந்தை. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu nama GT Holidays da, South India's #1 travel brand. நம்பா தாய் மண்ணே சந்தோஷம் ஒருத்தர் இருக்காராமே, தெரியுமா உனக்கு? யார் அவரு? டேய் உங்க அப்பா தானே? ப்ரோ ஊசி போட்டார் ப்ரோ, டாக்டர் ஊசி போட்டாரு. எட்ரா டாப்னு சொல்லிட்டான். சூப்பராக வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. எங்கப்பா இல்லை விஸ்காம்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சினிமா பாக்ஸர் ப்ரோ சான்ஸ் இதுலேயே கொடுத்துருது. கிஷோர் சார், ஸ்னேகா மேடம் இருப்பாங்க, அந்த சீனில் நடித்தேன். அப்புறம் மாநாடு, அப்புறம் டேக் டைவர்ஷன். மாநாடுலாம் கும்பலில் ஓடின்னு சுற்றின்னு இருப்பேன். ஆந்திரா கிளப்ல போயிட்டு பகலெல்லாம் என் புள்ள, நைட்டெல்லாம் என் புள்ள சர்வர் வேலை பார்த்துட்டு பகலெல்லாம் ஒரு ஆஃபீஸாக போய் சுற்றி இருந்துக்குது. பயங்கரமா என் பையன் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம், பையன் தொல்லை கொடுக்குறான் வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க தெரியுமா வீடியோ எடிட் பண்ணுவேன்? லெட்டின்ல. இது நானு, அப்பா, அம்மா, தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் நான் தான் லோல் பட்டன் இருக்கிறேன். சமையல்ல நீங்க அம்மாவுக்கு சிலிண்டர் பத்தவே தெரியாது. பாத்தீங்கன்னா அழகு பார்த்தாலே தெரியுதுல. பொண்டாட்டி வந்தானா அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம கடை வச்சிருந்தோம்ல ஃபாஸ்ட் ஃபுட், ஆமா, அதுக்கு வாங்கின விறகு. கடை பேரே பயங்கரமா இருக்குமே, இந்த பழைய கஞ்சி முட்டை சோறு. ஆமா, ஆக்சுவலாக அதுக்கு பேர் வைக்க சொன்னதே வந்து மாக்கா பண்ணன் தான். இந்த இன்டர்வியூல தான் நான் சொல்றேன். இந்த டிவி தான் அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்குது ப்ரோ. டிவி வேற டிவி இருந்தது ப்ரோ. அங்க பாருங்க, ஆஹா, டிவி அடிச்சு தும்ப தூக்கி அடிச்சுடான் என் பையன். புது டிவி. தோசை கல்ல தானே தோசை ஊற்றுவாங்க. மாவை என் பையன் நினைச்சேன் ப்ரோ, என்னடா இது வித்தியாசம். மாவை எடுத்து அழகா போட்டு வச்சுட்டான் பாருங்க. அடிச்சுலாம் இருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு அடி கூட அடிச்சதுல ஒரே டைம் மட்டும் மிரட்டிட்டேன். 1 மணி நேரம் இதே மாதிரி பண்ணிருந்தான். ஐயோ. அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா தமிழ் மக்களே. இப்போ வந்து நம்ம மரக்காணத்துக்குள்ள ஒரு அழகான கிராமத்துக்குள்ள இருக்கோம். ஒரு பயங்கரமான ஃபன்னியான ஒரு யூடியூபரை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு வழி சொல்றதுக்காக பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு பைக்கில் ஒருத்தர் என்ட்ரியோட இருக்காரு. ஏன்பா தாய் மண்ணே சந்தோஷம் ஒருத்தர் இருக்காராமே, தெரியுமா உனக்கு? யார் அவரு? டேய் உங்க அப்பா தானே? ப்ரோ ஆமா ப்ரோ, பாத்தீங்களா? நீ மைக்க பிடிச்சு ஓட்டுறவா? நீ பைக் ஓட்டு, பின்னாடி நான் வரேன். கிரண் வா வண்டி ஓட்டுவா. கிரண் வண்டி ஓட்டுவா. வண்டி ஓட்டுவா. வா போலாமா? முன்னாடி ஆன் பண்ணி விடுடா. வாடா. அடடா தளபதி சூப்பர் ப்ரோ. ஸோ உங்க பையன் ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து வரவேற்றான் ப்ரோ. அதை பாத்தீங்களா ப்ரோ? நான் எதிர்பார்க்கல. அசிங்கமா அது எப்படி சொல்றதுன்னா, இந்த தம்பிங்க ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கானுங்க ஒரு சேனல். என்ன சேனல் பேர்ல ஹோய் 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 ஹோய்னு சொல்லுவானுங்களே. ஸ்டார்டிங் எடுத்த உடனே பண்ணானாங்க, ஏன் பண்ணானாங்க சண்டை, இந்த டாப்னு அசிங்கமா பேசுவாங்களே, அதை பார்த்து குட்டிச்சவராயிட்டான் ப்ரோ. இவன் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட அக்கா பசங்க நிறைய பேர். தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஜாலியாக பண்ணலாம். இந்த மாதிரி அசிங்கமாக பேசின்னு பொண்ணுங்க, ஒரு சில பொண்ணுங்களாம் இருக்குது. ஒரு பொண்ணு இருக்குது, அது குல்ஃபி ஐஸ் மூஞ்சில் என் கையை வைக்கணும். எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் அசிங்கமாக பேசி வீடியோ போடாதம்மா, ரொம்ப பச்சையாக பேசுகிறாங்க எல்லாருமே. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா எங்கடா இருக்காருன்னு கேட்டா அவன் அந்த வார்த்தை தான் சொல்கிறான். ஊசி போட்டார் ப்ரோ, டாக்டரு ஊசி போட்டார். எட்ரா டாப்னு சொல்லிட்டான். அவர் கண்டுக்கல போல நினச்சின்னு நான் அப்படி தேய்ச்சி விட்டு கூட்டின்னு வந்துட்டேன். சூப்பராக வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, இவனை பார்த்தியா, உலகத்தையே சிரிக்க வைக்கிறன்ற மாதிரி ஜாலியாக நிறைய வீடியோ பண்ணுறாரு இவர். ஆனால் இவருக்கு அவங்க பையன் மூலமாக இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு. சரி, சூப்பர். ஸோ மரக்காணம் உங்கள் வீடு, உங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான்? மரக்காணம் ப்ரோ, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தண்டையார்பேட். ஓ, நம்ம ஏரியா. ஆமாம், சூப்பர். நாங்கள் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே இது அம்மா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, அப்பாவை ஏமாற்றி. ஊர்லலாம் எனக்கு சுகர் இருக்குது, என் ஊரில் வந்து இயற்கை வளங்கள் நல்லா இருக்கும்,
ஏன்னா அம்மாவுடைய தம்பிங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால ஆனா அவங்க ஈஸியா ஃபேமிலியோட போட்டு செட்டில் வந்துட்டாங்க. எல்லா அம்மாக்களும் அப்படிதான் ஆமா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா அப்பா வீட்டு சைட்னா அதுங்க இருக்குங்களே ஆமா, ஆமா, ஆமா. மோசமானதுங்க. அதான் இயற்கை. ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். முதல்ல இது மட்டும் தான் இவங்க வீடா இருந்தது. ம். ஸோ இவர் யூடியூப் வருமானம்லாம் வாங்கி இந்த இடம் இது எல்லாமே இப்போ தாய்மண்ணை சந்தோஷோட பேர்ல தான் பட்டா பதிவு செய்யப்பட்டு. ப்ரோ ப்ரோ ஐயோ ஆமா தானே? பாத்தீங்களா வீட பார்க்க மட்டும் தான் உள்ள கல்லு வீடு. நான் இதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு ஆனாதான் அதை ரெடி கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா அவங்க போயிடலாமா கண்டிப்பா bro, வீட்டுக்கு? வாங்க bro, இது நாங்க ஒரு ஹோம் டூரா நாங்க மாத்தி உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறோம். அப்படியே போயிடலாமா? கண்டிப்பா bro. வாங்க bro. என்னடா ஆஹா அம்மா மாசா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ப்ரோ. இவங்க தான் தாய் மண்ணை விட தாய். இப்போ உங்க பையன் வீடியோலாம் நீங்க பாப்பீங்களா? பார்ப்பேன். ஆ அவர் வீடியோ எல்லாம் பண்ணாத முன்னையே விளையாட்டுக்கெல்லாம் பேசுவார். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எப்படியோ ஒரு கடவுளாக இருந்தால் கூட அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடுவார். அப்போ வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன் இவன் இது மாதிரி வெறுப்பேற்றின்னுக்குறான், இவன் வந்து ஒரு சினிமாலாம் போனான்னா ஒரு நல்ல இது வரணும், சினிமாவுக்கு போடான்னு அப்படி சொல்லி விட்டாங்க. +2 படிக்கிறப்போ குருவி படத்தில் டான்ஸ் ஆட வைக்கிறேன். குருவி பத்திரம் நடிச்சிங்களா? குருவி படத்துல எனக்கு பிருந்தா மாஸ்டர் கலா மாஸ்டர்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. நிஜமாவே அவர் சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க அண்ணன். கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், அது மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப சின்ன பையன் நான். இல்லை நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, அப்போ 11th 12th தான் படிக்கிறேன். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் குருவி படத்தில் டான்ஸ் ஆடுறேன், குருவி படத்தில் டான்ஸ் ஆடுறேன்னு. பைத்தியம் முடிச்சு போன மாதிரி சுற்றினு கிடக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் விஜய் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆடல, தளபதி கூட டான்ஸ் ஆடல. அப்படியே அந்த டைமில் தான் சுறா படம் எடுத்தாங்க நம்ம ஊரில். இங்கதான் எடுத்தாங்களா? ஆமாம், மரக்காணத்தில் தான் எடுத்தாங்க. அனுமந்தேன்னு தற்செயலாக அதில் போயிட்டு வடிவேல் சார் பின்னாடி நிற்கிறேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்தது சுறா படத்துல வருவீங்களா? ஆமா ஆமா, வடிவேல் சார் பின்னாடி நின்றுட்டு இருப்பேன். மாநாடுலாம் கும்பல்ல ஓடின்னு சுத்தின்னு இருப்பேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மாநாடு படத்துல இருக்கிறேம்மா. இவங்க சும்மா இல்லாத எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அக்கா எல்லாரும் ஃபோன் போட்டு, தெரியுமாடி தம்பி சிம்பு கூட நடிக்கிறான்டி, எல்லாருக்கிட்டையும் தேடின்னு கிடக்குறானுங்க தேட்டரில் பசங்க. மொத்த கும்பலுக்கு அதுலயா தாண்டா இருக்கிறேன்னு கேட்குறானுங்க. என்ன கட் பண்ணிட்டுக்கிறாரு வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூரில் போய் வேலை செஞ்சான். அங்கங்கே வேலை, எங்கே ஒரு மாதம் நல்லா வேலை செய்கிறானுவாங்க, ஒரு மாதம் மிஞ்சி போனால் 2 மாதம் மாறாது எப்பயும் போல மெட்ராஸில் ஆஃபீஸில் சுற்றி இருப்பான் சினிமானிட்டு. ஆனா இப்ப இவ்வளவு எல்லாமே இருக்குப்பா எனக்கு. சுத்தி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுத்திக்கிட்டே தான் இருக்கு இல்ல? இடத்துல இந்த கஷ்டத்துல என் பிள்ளை இவ்வளவு சிரிப்பு, இவ்வளவு கஷ்டத்தையும் வச்சு கிடையாது. பயங்கரமா என் பையன் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம், பையன் தொல்லை கொடுக்குறான் வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க தெரியுமா வீடியோ எடிட் பண்ணுவேன்? லெட்டின்ல. அங்கே மட்டும் தான் நிம்மதியாக கொண்டு வரோம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். சும்மா போய் நின்று எடிட் பண்ணி எவ்வளோ நேரம் எனக்கு வந்து கது தட்டினே இருப்பான். இதை வரணும் அதை வரண்டான்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே சூப்பராக இருக்குல்ல ரொம்ப. நீங்கள் ஒரு வாட்டி நல்ல ரஜினி சார் அந்த பாட்டு வரும்ல பாபா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு வீடியோலாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ரஜினி சார் வந்து யார் சூப்பர் ஸ்டார் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவே நான் பயந்துட்டு பண்ணேன். அவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தானே எல்லாருக்குமே ஒரு முன்னோடி. சரி என்ன தப்பா நினச்சி போறேன்னா அதை எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு மேனரிசம் பண்ணுங்க அதில் பார்த்து. தலைவர் அதுலையா ராமபி குருவாளிலேருந்து பண்ணிட்டு இருக்கா போல. குருவாளிலே முத்து வந்து அவர் நடந்தாலே ஸ்டைலா இருக்கு. கடைசியா நடந்து போவாரு, அதுல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்தாரு. ஆனா அது ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கும். சரி ஓகே, சரி வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போயிடலாமே. கரெக்டா நாங்க வர நேரத்துக்கு ஏன் எல்லாம் லைட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோ தலைவர் வந்து சரியான சர்ப்ரைஸ் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஷட் டவுன் ப்ரோ. எனக்கு நினச்சினே இருந்தேன் எதனா ஒன்று நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது எதனா ஒன்று நடக்குமே, என்னடா இது சூப்பரா போயின்னு இருக்குது நினச்சினே இருந்தேன். ஷட் டவுன். வாங்க வாங்க நீங்க வாங்க ப்ரோ, வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரஜினி படத்துல வர சூர்யா சின். வாங்க வாங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய? ஆமா ப்ரோ. நீங்க வளர்ந்த வீடு எல்லாமே இதுதானா? ஆமா ப்ரோ, 2006ல இருந்து இங்க தான் இருக்கேன். இந்த டிவிலாம் அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்குது ப்ரோ. ப்ரோ டிவி வேற டிவி இருந்தது ப்ரோ. அங்க பாருங்க, ஆஹா டிவி அடிச்சு சும்பத்துக்கு அடிச்சுடான் என் பையன். புது டிவி. சரி டிஸ்பிளே மாத்தினேன், புள்ள தெரியாம பண்ணிச்சு. மாத்தின மறாத நாளா உடைக்கும், மறாத நாள் காலையில சொம்பத்து திரும்ப எங்க அப்பா கூப்பிடுறாரு, எப்பா 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 என்னப்பா என்ன பண்றேன், டிவி வருஷம்பான்ற. ஐயோ குழந்தைய நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டிவி அழகா பார்சல் பண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேன்.
தலைவன் வேற லெவல்ல. ஆமா, இவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகும். அவளை தூக்கி அடிச்சா கூட பின்னாடி விட போடும். பழைய டிவி ஆச்சு இது. உங்க போட்டோஸா, சின்ன வயசு போட்டோஸ்லாமா இது? ஆமாம் ப்ரோ. இது நானு, ஆ, அப்பா, அம்மா, தங்கச்சி. ஓகே. அது இது அந்த நாள் எங்க தங்கச்சி வீட்டுக்காரு. ஓகே. அவங்க தங்கச்சி, எங்க தங்கச்சி பொண்ணு வரும்ல, ஆமா. ஆமா அவங்க அம்மா. நான் அவங்க ஒய்ஃப். ம். நானே எங்க ஒய்ஃப். அவங்க எங்க ஒய்ஃப் எந்த ஒரு வீடியோல நாங்க பார்த்ததே ஆமா இல்லையா? வரமாட்டாங்க ப்ரோ. நான் வீடியோ பண்றதே பெரிய விஷயம். ஏன் வெக்கப்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க. ஆமா. ஆனா பின்னாடி எந்த என்ன திட்டு சொன்னா ஃபர்ஸ்ட் எந்த வருவாங்க. அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஆனா அவங்களும் இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணலன்னா வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா ஆமா. இதுனா கல்யாணம் எப்பயாவது ஒரு நாள் வெறியாகும். ஆ. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சினிமா, வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருடி, உடனே வாடி சினிமா கட்சிட்டேன், இருடின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம். ஓகே. இதுனா கல்யாண ஃபோட்டோ ஷூட்டா? ஆமாம் ப்ரோ. இன்னும் எல்லா இடத்துலயும் தளபதி ஃபோட்டோ மாஸ்டரா இருக்காரு. யார் இங்க பயங்கரமா யார் ஃபேன்? எல்லா வீடு எல்லாமே தளபதி ஃபேன் தான். ஆ. பாருங்க ப்ரோ, தோசை கல்ல தானே தோசை ஊற்றுவாங்க. ஆமா. மாவா இது? ஆமா. என் பையன் நினைச்சேன் ப்ரோ, என்னடா இது வித்தியாசம். மாவை எடுத்து அழகா போட்டு வச்சிடாம பாருங்க. யாருக்கு தான் போய் விடுவான்? யாருக்குமே போயிட மாட்டான் ப்ரோ அவன். அடிச்சுலாம் இருக்கீங்களா கோவத்துல? வாய்ப்பே கிடையாது. ஒரு அடி கூட அடிச்சதுல ஒரே டைம் மட்டும் மிரட்டிட்டேன். 1 மணி நேரம் இதே மாதிரி பண்ணியிருந்தான். ஐயோ, ரொம்ப பாசமா இருக்கிறவங்க திடீர்னு மிரட்டினா ஒரு மாதிரி ஆயிடும்ல, அதுல இருந்து சும்மா மிரட்டுறது கூட கிடையாது. இது வந்து என்னோட பையன் பர்த்டே அப்போ அந்த ஆல்பம் ப்ரோ. இது இதோ இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்னோட மனைவி. நடுவில் இருக்கான் பாருங்க சஞ்சய். அப்பெல்லாம் ரொம்ப இதுவா இருப்பானா? யாரு ப்ரோ? அவன் அப்பத்துல இருந்தே அப்படிதான் ப்ரோ. சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்தானா? சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அவன். இதுல நீங்களே யாரோ மாதிரி இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் தான் ப்ரோ. அது ஆனா வைஃப் பயங்கர சப்போர்ட்டா உங்களுக்கு? சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்ணலனா எப்படி ப்ரோ? ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் நம்ம வேலையை கிளம்பிட்டு இருப்போம்ல, கொஞ்சம் இது பண்ணுவாங்க தான். ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. அந்த லாஸ்ட் 2024 முன்னாடிலாம் ஊபர் ரேபிடோ தான் ஓட்டு இருந்தேன் நான். அந்த டைமில் குழந்தைங்கள அம்மா ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு வாரம் தான் வருவேன். இங்கேருந்து திருவான்மையூர் வரைக்கும் அழுதுனே போவேன். ஹெல்மெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினே இருக்கும். எப்படா நம்ம லைஃப் நிம்மதியாகுது. அந்த ஒரு வாரம் கேப்லேயே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போயிட்டு ஊபர் ஓட்டும் போதெல்லாம் தனியாக கொஞ்சம் அழுவேன். நான் ஒன்று பெணாத்துறது கொஞ்சம் எப்போ தான் நம்ம லைஃப் மாறுன்னு தெரியலையே. ஊபர் ஓட்டுறது, கொஞ்சம் கடன் கொடுக்குறது, கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறது, அப்படியே சினிமாவில் சுற்றுறது. ஏன்னா அந்த ஊபர் ரேபிடோ மட்டும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அந்த சினிமாவுக்கு மட்டும். சரி, இப்போ வாங்க அப்படியே ஒரு ஃபீலிங் ஆகிட்டாரு. தாய் மண்ணே சந்தோஷம் ஃபீல் பண்ண வச்சுட்டு. ஆனால் அந்த பையன் நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. எங்க உங்களோட ஸ்பாட் எங்க அதிகமாக நீங்கள் தனியாக உட்காந்த இடம்? சென்னையில் காவேரி ஸ்ட்ரீட்டு, காவேரி டீ ஸ்டால், வடபழனி. சும்மானா போயிட்டு ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் வீடு இல்லை டைரக்டர் வீடு. சரி, இப்போ இந்த காவேரி டீ ஸ்டால் போறீங்கன்னு வைங்க, அங்க வந்து எப்பயுமே ஒரு 10 பேர் உட்காந்துப்பாங்க. ஆமா கண்டிப்பா. மொத்த உலக சினிமா பேசுவாங்க. இந்த படம் நல்லா இல்ல, அந்த படம் நல்லா இல்ல. அதுல ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. 10 பேர் கதையோட கையில ஃபைலோட மொத்த. இப்போ அவங்க எல்லாம் கேப்பீங்களா? அவங்க எல்லாரும் ப்ரோ பயங்கரமா அவங்க எப்படி பேசுவாங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். ஒரு அண்ணன் கிட்ட நின்றுட்டு இருக்காரு, பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா போல. நான் காலில் விழுந்து கும்பிட்றேண்ணா, எனக்கு சினிமாவில் என்ன வாய்ப்பு கொடுக்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இப்போ தான் ப்ரோ வந்திருக்கேன் நான் ஊர்லேருந்து. நீங்கள் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். நானும் தான் ப்ரோ ட்ரை பண்ண வந்திருக்கேன். சரிங்க ப்ரோன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு தலையிலே ஆச்சு யாருன்னே தெரியல. அவன் அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை, அந்த பக்கமே நான் போறது கிடையாது. அதுக்கப்புறம் காவேரி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு மாசம் போல. செம்ம அசிங்கமாயிடுச்சு ப்ரோ. அவர் பார்த்து முடிவு பண்ணி சரியான ட்ரெஸ்ஸிங், வேற லெவல் ட்ரெஸ்ஸிங், கூலிங் கிளாஸ் சரியான சங்கர் சாரோட சொந்த தம்பி தானே நினச்சிங்க. ஐயோ நம்ம செட்டில் ஆகிட்டேன்டா. அதுல வந்து யாரு காலையும் உழுது கிடையாது. எப்பா நான் யாருக்குன்னா நடிச்சுலாம் காமிச்சிருக்கீங்களா? ரஞ்சித் அண்ணங்கிட்ட நடிச்சு காமிச்சிருக்கேன். அது 2019 சார்பட்டா பரம்பரை முன்னாடி. அப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனா போல், அங்கே போனேன். நான் காமெடிலாம் பண்ணுவேண்ணா. அப்படியே தம்பி சினிமாவில் ஆசையாக இருக்குது, என்ன காமெடி பண்ணுவேன் பண்ணு அப்படின்னு. நான் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கேன், அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒன்று சொன்னோன்னே அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுறோம், என்ன காமெடி பண்ணு. நான் ஒரு கவிதை வச்சுருக்கேன் உனக்காக, சொல்கிறேன் ப்ளீஸ் கேளு. அந்த பொண்ணு கண்டுக்காத போவோம்,
நீ கண்டிப்பாக சிரிப்ப அந்த கவிதையை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நாய் போகிறது நாய் பீ, காக்கா போகிறது காக்கா பீ, நீ தான் என் பருப்பி அப்படின்னு சொன்னேன். ரஞ்சித் என்னை பார்த்தாரு. டேய் காலைல சாப்பிட்ற டைமில் இப்போ தாண்டா என்னடா எங்கேருந்துடா வரீங்க நீங்கள் இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ண சாவடிச்சு விடாங்கடா இந்த மாதிரிலாம் சொல்லாத ஆஃபீஸில் போயிட்டு அப்படின்னு. காலைல வந்து சாப்பிட்ற டைமில் என்னடா அப்படின்ட்டு போயிட்டாரு. போயிட்டு நான் கிளம்பிட்டேன் ப்ரோ. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டே தம்பி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் சொல்லுங்கள் நான் ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்து என்னை பாரு ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஹீரோண்ணா அப்படின்னு சொல்கிறத கேளு உடனே கேட்காது. சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த டைமில் என்னால் வர முடியாமல் போச்சு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. இயற்கையாகவே அங்கே அந்த பக்கம் என்னால் வர முடியல. ஸோ இன்சிடென்ட் அது வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு பேபி ஒன்று இறந்துச்சு. பொண்ணு இறந்துச்சு. ஒய்ஃபுக்கு. ஆமாம் ஒய்ஃபு வயிற்றுலேயே இறந்துட்டாங்க குழந்த. அந்த டைமில் என்னால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து அந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கினேன். ஓகே, அதனால தான் இப்படி இருக்காரு, மொத்த சக்தியோட இருக்கு. அக்கா சக்தியை கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துன்னு தான் வந்து ரைட். இப்போ திரும்ப இன்னொரு அடுத்த குழந்தை பையன் கேள்விப்பட்டேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். வயிறுலாம் பெருசா இருக்கோ. பொண்ணு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு இந்த காலத்தில் ஒரு பொண்ணை சேலஞ்சிங்காக நம்ம வளர்க்கணும், சூப்பராக வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பொண்ணுக்கெல்லாம் பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். வராகி அப்படின்னு சொல்லி, வராகி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வராகின்னு செலக்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க 2 பையன். ஆனால் பொண்ணு இருக்கணும் வீட்டில் கண்டிப்பாக. ட்ரை பண்ணுங்க. ஐயோ கம்னு இருங்க ப்ரோ, நீங்கள் வேற. கிச்சன் ப்ரோ. கிச்சனு என் பையன் இப்போ தான் 2வது பையன் பிறந்தான்னு சொன்னல உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நான் தான் லோல் பட்டுன்னு இருக்கிறேன் ப்ரோ. சமையல்லாம் நீங்கள் தான். அம்மாவுக்கு சிலிண்டர் பற்ற தெரியாது. பார்த்தீங்கன்னா அழகு பார்த்தாலே தெரியுதுல. பொண்டாட்டி வந்தானா அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ இந்த பால்லாம் காய்ச்சுன்னா அது நாளைக்கு கழுவிக்கலாம். எவ்வளோ ஏன்னா பின்னாடி இப்போலாம் பாருங்கள். இந்த பக்கம் சைடு ஃபுல்லாக சமைக்கிறதுல என்ன சமைப்பீங்க சூப்பரா? நான் இது தாறுமாறாக செய்வேன் ப்ரோ. தோசை சீரியஸாக சொல்கிறேன். 3 வேளையும் தோசை தான் பாவம் எங்கள் அப்பா. அப்படியா? ஆடா சூப்பர் ப்ரோ. பின்னாடி ஒரு கொல்லப்புறமா சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கெல்லாம் சான்ஸே இல்லை. இங்கே வேற லெவல். இங்கே உங்களுக்கு என்ன ஆசை இப்போ? வீடை ரெடி பண்ணணும்னா என்ன மாதிரி ரெடி பண்ணணும்னு ஆசை? எல்லாருமே ரொம்பலாம் இல்லை ப்ரோ, நல்லா கம்ஃபர்டபுளாக வீடு ரெடி பண்ணோம். நல்லா பக்காவாக பாருங்க. மேலெல்லாம் ஃபுல்லாக காலி, தண்ணி ஊற்றும், சைடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றும். இப்போ நம்மளுக்கு இந்த சினிமா அந்த மாதிரி இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லை வேலைக்கு அந்த மாதிரி போய் பக்காவாக போயிடுவேன். எனக்கு இந்த சினிமான்னு இருக்கிறதுனால அப்பத்துலேருந்தே 2 மாதம் வேலைக்கு போவேன். திருப்பி அப்படின்ட்டு சாலிகிராமம் கோடம்பாக்கம் கோயம்பேட்டில் தூங்குறது அப்படியே போயின்னு இருக்கும் ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது இவ்வளோ வரகு கட்ட நைட்டில் கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ணி? இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ இது இங்கெல்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம கடை வச்சிருந்தோம்ல ஃபாஸ்ட் ஃபுட், ஆமாம், அதுக்கு வாங்கின விறகு. கடை பேரே பயங்கரமாக இருக்குமே. ஆமாம் ப்ரோ. இன்னும் இப்போ பழைய கஞ்சி முட்டை சோறு. ஆமாம், ஆக்சுவலாக அதுக்கு பேர் வைக்க சொன்னதே வந்து மாக்கா பாண்டம் தான். இந்த இன்டர்வியூவில் தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் வேறு தான் வச்சுருந்தேன். கரெக்டு தானே பேர்? பழைய கஞ்சி முட்டை சோறு. அவர் தான் அதுக்கு பேர். சொந்தக்கார் வந்து அவர் தான். வீட்டுக்கு போன உடனே ஒரு 6000 ரூபா 7000 ரூபா கையில் எடுத்து கொடுத்தாரு. சம்மந்தம் அவர் தானே கூப்பிட்டு எடுத்து கொடுத்துட்டு பேனரை மாற்று, பழைய கஞ்சி முட்டை சோறுன்னு போடு அப்படின்னாரு. நாங்கள்லாம் அது போடு, லாஸ் ஆகுது நஷ்டமாகும், என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், சிரிக்க வைக்கிறேன், இது கூட பண்ணக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றில் வெயிடானு நான் இருக்கட்டேன் வெயிப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் வந்து மாற்றினேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இங்கே போகலண்ணா அப்படின்னு. ஆனால் போவோம், லேட் பிக்கப் ஆகும். நம்மளுக்கு இந்த சினிமா இது நம்ம கடையில் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். சரி, ஃப்ரைட் ரைஸ் போகிற கடைக்கு எதுக்கு பழைய கஞ்சி பேர்? மேலே காலையில் வந்து பழையது ஊருக்கா ஒரு எப்படி சொல்கிறது பக்காவாக போயிடுச்சு. நம்ம ஊரில் பழுது தான் போகாது நினச்சின்னு இருந்தேன். பழுது காலி ஆகிடும் காலைல 10:30 மணிக்கெலாம். சரி, ஒரு நாள் போயிடுச்சு 2 நாள் போயிடுச்சு, பார்த்தா பழுது சூப்பராக போகுது. அது மட்டும் காலி ஆகிடுது. அதெல்லாம் ஈஸியாக இல்லை. இந்த பக்கம் யாருன்னா வச்சாங்கன்னா சூப்பராக ஆயிடலாம் தலைவா. பழுது மட்டும் ஈஸியாக இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா வச்சு பொழைச்சிக்கங்க, அதான் சொல்லுவேன். இந்த விறகுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ட்ராஜடியான கதை இருக்கணும் நான் எதிர்பார்க்கல. ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு தரமான ஹோட்டல் வைக்கணும். ஒரு அஜினோமோட்டோ இல்லாமல் இந்த மசாலாலாம். கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? தாய்மண்ணே. அதுதான் எதனால இது தாய்மண்ணே? தாய்மண்ணுன்றது வந்து ஸ்டார்டிங் தாயின்றது எல்லாருக்கும் காக்கா குருவி எல்லாத்துக்குமே ஒரு அம்மா பாசம். ஏஆர் ரஹ்மான் சார் அந்த பாட்டு, தாயவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொந்தம் வேறு இல்லை, தாயவள் போல் ஒரு பூமி இல்லை,
பாரதம் எங்களின் சுவாசம் அடடா. சொல்லும்போது தாய் இந்த வந்து பக்கம்லாம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும், காதுல நம்ம அழ வர மாதிரி இந்த இருக்கும். சன் டிவில அரட்டை அரங்கத்துல வர முடிச்ச உடனே போடுவாங்க ப்ரோ அந்த ஆமா பாட்டு. ப்ரோ, அப்பெல்லாம் ஆ. போவே அதெல்லாம் அப்பத்துலேருந்து அந்த பாட்டு நான் ரொம்ப கேட்பேன். சரி அதனால தான் தாய் மண்ணின் சரி நான் வச்சுட்டேன். ஆனா சில பேரை நான் பார்க்கும்போது செம்ம growth இருந்துச்சு உங்களுக்கு. டெய்லி பார்க்கும்போது அவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏறும் ஆமா வீடியோல. ஆமா ப்ரோ. நடுவுல கொஞ்ச நாள் அந்த வீடியோஸ் நிறைய இதுக்கு ரொம்ப கம்மியா போச்சு. இப்ப அது எதனால? நடுவில் ஒரு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது ப்ரோ. வீட்டில் சாப்பிட்டு தொடர்ச்சியாக ஃபோன் வந்துட்டே இருக்கு. பெய்ட் ப்ரொமோஷன் ப்ளீஸ், பெய்ட் ப்ரொமோஷன் ப்ளீஸ்னு ஒரு ஐடியில இருந்து. திருப்பி ஃபோன் வந்து இது அட்டன் பண்ணி பேசுகிறேன். ஹலோ அண்ணா, நாங்கள் ப்ரொமோஷன் வேணும்மா. என்னம்மா தொடர்ச்சியாக டெய்லி கால் பண்ணிட்டு என்ன ப்ரொமோஷன்மா? பார்ட் டைம் ஜாப்மா, அந்த மாதிரி ஜாப் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ச்சு. நான் என்ன பண்ண வேணும், 3000 ரூபாமா ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொன்னேன். போய்ட்டு நினச்சின்னு, அண்ணா நான் அப்பா இல்லாத பொண்ணுண்ணா, கொஞ்சம் பார்த்துண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் ஏழை குடும்பம், நான் காலேஜ் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் பெரிய பிரபல ரவுடி ஒரு 10-15 கொலை பண்ணிடுறவங்க கூட ஒரு பொண்ணு இது மாதிரி சொல்லும்போது சரிம்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நானும் சரிம்மா, நான் காசுலாம் எனக்கு வேணாம், நான் சும்மானா போடுறேம்மா ஸ்டோரின்ட்டு. ஐயோ எனக்கு 500 நான் தரேன். வேணாம்மா, அது கூட வேணாம்மா, நான் 500 தரேன்னாச்சு. இன்னும் ஒரு கண்ணியமான பொண்ணாக இருக்குது, என்னடா இதுன்னு. சரிம்மா அப்படின்னு சொன்னேன். போட்டு விட்டேன் தலைவா ஸ்டோரி, பார்ட் டைம் ஜாப் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டேன். ஸ்டோரி போட்டேன். திரும்பி அந்த பொண்ணு கால் பண்ணுது. ஆனால் என்ன ஸ்டோரி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா? டெலிட் பண்ணலையம்மா, அதுவே டெலிட் ஆகிட்டு இருக்கு, ஏதோ காப்பிரைட் இஷ்யூ போல இருந்துச்சு. திருப்பி வேறு பாட்டு மோட்டிவேஷன் சாங் போட்டு எது நீச்சலடி அந்த பாட்டை போட்டு அந்த ஸ்டோரி போடுறேன் தலைவா. போட்டுட்டு ஈவினிங் எப்பயும் போல் வீடியோ போடுறேன். வீடியோ 100K தான் போகுது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. நார்மலாக எவ்வளோ போவோம்? நார்மலாகவே போட்ட உடனே மறாத நாள் காலையில் கண்ணு முடிச்சோன்னா 1 மில்லியன் இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு 8000 9000 ஃபாலோவர்ஸ் போயிட்டு இருந்தது அந்த டைமில். ஆகஸ்ட் மாதம்லாம் அந்த 24ஆம் தேதி வரைக்கும். 24ஆம் தேதி நைட்டு தான் வந்து சனி பகவான், ஒரிஜினல் சனியே அந்த பொண்ணு தான். ஏன் என்ன ஹேக் பண்ண மாதிரி பொண்ணா இல்லை ஆமாம் ப்ரோ. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ போடுறேன், அதுவும் 100K 150K தான் போகுது. என்ன தாண்டா இதுன்ட்டு உள்ளே போய் ஒன்று நோண்டிட்டு இருக்கேன். அப்புறம் உள்ளே போனால் மானிட்டேஷன் ஸ்டேட்டஸ்னு அதில் போயிட்டு பார்க்குறேன், ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் வியூஸும் போகாது, ஃபாலோவர்ஸும் அதிகமாக காட்டாது. அந்த மாதிரி 3 மாதம் பைத்தியம் முடிச்சு போன மாதிரி சுற்றி நிற்கிறேன். யாருக்கிட்டையும் சொல்ல ஒரே டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேறாங்க. அப்புறம் ஒரு வாட்டி அந்த பொண்ணு நம்பர் கால் பண்ணால் ஏதோ பாய்ஸ் எடுக்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்லி எதுவும் இஷ்யூ, அவனுங்களை திட்டியும் ஒன்றும் இல்லை, அவளை கண்டும் முடிக்க முடியாது. இப்போ ஓகே, பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்புறம் நவம்பர் 22ஆம் தேதி இந்த 3 மாதம் நான் போட்ட வீடியோ எல்லாமே ஆவரேஜாக, அதுக்கப்புறம் ஆவரேஜாக போச்சு. அந்த நவம்பர் 22ஆம் தேதி அந்த இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க, அப்போ கிளியர் ஆகிடுன்ட்டு. நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறேன், 5:30 மணிக்கு வீடியோ போடுறேன், பழைய மாதிரி பிச்சு வச்சு ப்ரோ. கரெக்டாக 5 நாளில் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப பழைய வீடியோஸ்லாம் ரீச் வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. அந்த மட்டும் இல்லைன்னா மோடியே ஃபோன் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி போயின்னு இருந்தது. சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மோடி ஃபோன் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.